வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 1ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1009ஆம் ஆண்டில் பர்பர் படைகள் சுலைமான் இப்னு அல் அகாம் தலைமையில் உமையா கலீஃபா 2ஆம் முகமதுவை அல்கலேயா சமரில் வென்றார். கிபி 1512ஆம் ஆண்டில் மைக்கேல் ஆஞ்சலோவின் வரையப்பட்ட சிஸ்டைன் சிற்றாலயத்தின் கூரை பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டது. 1570ஆம் ஆண்டில் டச்சு கரையோர பகுதிகளை பெரும் வெள்ளம் தாக்கியதில் 20,000 பேர் இறந்து போயினர். 1604ஆம் ஆண்டில் ஷேக்ஸ்பியரின் ஒதெல்லோ நாடகம் முதற் தடவையாக லண்டன் மாநகரில் அரங்கேறியது. 1755ஆம் ஆண்டில் போர்ச்சுக்கல் லிஸ்பன் நகரில் இடம்பெற்ற நிலநடுக்கம் மற்றும் ஆழிப்பேரலை காரணமாக 90,000 பேர் வரை உயிர் இழந்தனர். 1765ஆம் ஆண்டில் பிரித்தானிய நாடாளுமன்றம் வட அமெரிக்காவில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டும் பொருட்டு 13 குடியேற்ற நாடுகளில் முத்திரை வரியை அறிமுகப்படுத்தியது. 1864ஆம் ஆண்டில் இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் மசூனி பட்டணத்தில் இடம்பெற்ற சூறாவளியினால் 10,000க்கும் அதிகமானோர் உயிர் இழந்தனர். 1997ஆம் ஆண்டில் அமெரிக்க காங்கிரஸ் நூலகம் முதல் தடவையாக பொதுமக்களுக்கு திறந்து விடப்பட்டது. 1914ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரில் சிலியில் ஜெர்மனிய கடற்படையுடன் நடந்த மோதலில் பிரித்தானிய கடற்படையினர் முதலில் தோல்வி அடைந்தனர். 1918ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரின் புரூக்ளின் நகரில் இடம்பெற்ற விரைவு ரயில் போக்குவரத்து விபத்தில் 102 பேர் உயிர் இழந்தனர். 1948ஆம் ஆண்டில் சீனாவின் தெற்கு மஞ்சூரியாவில் சீன சரக்கு கப்பல் வெடித்து மூழ்கியதில் 6,000 பேர் உயிர் இழந்தனர். 1954ஆம் ஆண்டில் புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைந்தது. 1955ஆம் ஆண்டில் கொலராடோவில் விமானம் ஒன்று குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதில் 44 பேர் கொல்லப்பட்டனர். 1956ஆம் ஆண்டில் இந்தியாவில் கேரளம், ஆந்திர பிரதேசம், மைசூர் மாநிலங்கள் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. கன்னியாகுமரி கேரள மாநிலத்தில் இருந்து பிரிந்து மதராஸ் மாநிலத்துடன் புதிய மாவட்டமாக இணைந்து கொண்டது. 1957ஆம் ஆண்டில் அக்காலத்தில் உலகின் மிக நீளமான தொங்கு பாலமான மெக்கினாக் பாலம் மெக்சிகன் மாநிலத்தில் அமைக்கப்பட்டது. 1963ஆம் ஆண்டில் புவர்ட்டோரிக்கோ அரிசிபோ வானிலை ஆய்வுக்கூடத்தில் உலகின் மிக பெரும் வானொலி அதிர்வெண் தொலைநோக்கி அமைக்கப்பட்டது. 1970ஆம் ஆண்டில் பிரான்சில் நடன மாளிகை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 144 பேர் உயிர் இழந்தனர். 1973ஆம் ஆண்டில் மைசூர் மாநிலம் கர்நாடகா என பெயர் மாற்றப்பட்டது. 1993ஆம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் அமைப்பதற்கான மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. மேலும் நவம்பர் 1ஆம் நாளானது ஆன்டிகுவா பர்புடாவிலும் அமெரிக்க கன்னித்தீவுகளிலும் விடுதலை தினமாகவும் அல்ஜீரியா நாட்டில் புரட்சி நினைவு தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.